ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக தந்த கிருபைக்காக, இந்த ஜீவனுக்காக உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை உடைய மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் வழி தவறி போய்விடக்கூடாது. நீதியின் பாதையில் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இரக்கமாக இருங்க. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. பீஸ் ஆஃப் மைண்டு எல்லாருக்கும் இருக்கட்டும். சமாதானம் நதியை போல் உள்ளத்தில் ஓடட்டும். நீங்கள் பேசுங்கப்பா. நன்றிப்பா. நீங்கள் பேசினா யார் கேட்காம இருக்க முடியும்ப்பா. நன்றி இயேசுவே. அடிமையை மறைத்து கொள்ளுங்க இயேசுவே. நீங்கள் பேசுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இன்றைக்கி வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தர கிருபை செய்கிறார். சங்கீதம் 11:5 வசனம். 11ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்ற வார்த்தையிலே நம்ம இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் மிகவும் கவனமாக இதை கேட்க வேண்டும். நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும். நீதிமான் செழிப்பான் பனையைப் போல. நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமான் என்னென்னைக்கு வாழ்ந்திருப்பான். நீதிமான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வான். கர்த்தருக்கு நீதிமான் தான் பிடிக்கும். பாவம் செய்கிறவனை அவர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். பாவம் செய்கிறவனை அருவருக்கிறார். உன் இஷ்டத்துக்கு நீ பாவம் செய்துக்கிட்டே இருப்ப, நான் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேனா? நீ இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருப்ப, உன்னை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பேனா? அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளை சரியான பாதையில் நடக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பன் நினைப்பார். அம்மா நினைப்பாங்க, அப்பா நினைப்பாங்க. ஆண்டவர் மட்டும் நினைக்க மாட்டாங்களா? நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பேசலாமா? என்ன, நம்ம இஷ்டத்துக்கு எதையும் சொல்லலாமா? நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் திட்டலாமா? நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் கோல் மூட்டி கொடுக்கலாமா? செய்யக்கூடாதுல்ல. ஆண்டவர் அப்படி பார்த்து அவங்கள பார்த்து ரசிப்பாங்க? இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே ஓட வேண்டும். சூரியன் கூட என்னதான், அது தன்னுடைய பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது இயற்கை தான். அது கூட தன்னுடைய பாதையில் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சியோடு. மனிதர்களாகிய நாம், ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாகிய நாம் நம்முடைய பாதையிலே மகிழ்ச்சியாக ஓட வேண்டும். அந்த பாதை நீதிமானின் பாதையாக இருக்க வேண்டும். நீதிமானின் பாதை ராஜ பாதை. நீதிமானுடைய பாதையில், ராஜ பாதையில் எவரும் குறுக்க வர முடியாது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். கால் பழுதுபட்டாலும் சிங்கத்தோட கர்ஜனை குறையாது. நீதிமான் அதாவது சிங்கத்தினுடைய கால் அது நொண்டி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காயப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. காயப்பட்டாலும் அது கர்ஜனை எப்படி தான் இருக்கும்? பயங்கரமாக தான் இருக்கும். அதான் அப்படி போல தான் நீதிமான். எப்படி சிங்க கர்ஜனை குறையாது, அப்படி நீதிமானுடைய கர்ஜனையும் குறையவே குறையாது. அவன் நீதி எழும்பி எழும்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த நீதிமானை பற்றி. நீங்களும் நீதிமானாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அவன் சோதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விதமான சோதனைகளை சந்திக்கின்றோம். தினமும் நம்ம பார்க்கிறோம். அநேக சம்பவங்கள் நடக்கின்றது. அநேக காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மார்க்கு போடுறது ஆண்டவர் தான். இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முடிஞ்சிட்டு, இன்றைக்கு இரவு ஆயிட்டு, இந்த இரவு முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நீதிமானாக இருந்திருக்கின்றேனா, இல்லை ஒரு பாவியாக இருந்தேனா, நான் துரோகியாக இருந்தேனா, ஏதோ சொல்லக்கூடாத நான் சொல்லிட்டேனா, நான் செய்யக்கூடாத செய்துட்டேனா அப்படின்னா என்னை நீங்கள் மன்னிங்கப்பா, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்து பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சோதனையில் பொறுமையாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் ஆண்டவர். அவருடைய பிரமாணங்களை நம்ம சரியானபடி கை கொள்ளுகிறோமா என்று ஆண்டவர் கேட்கின்றார். யோபு 17வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், உத்தமமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான், சரியா?
அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான் அவனுடைய பாதையில். யார் குறுக்க வந்தாலும் அது அவனுக்கு மேட்ரே கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. நான் இப்போ ஆட்டோவில் தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிராஸ் டிவிக்கு வரும்போது, நான் ஆட்டோவில் வரும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகள் ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்க. படிக்கும்போது ஏதாவது ஒன்று நம்மளை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்போ நான் எங்கள் ஊரில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவேன், இந்த பிள்ளைங்கிட்ட சண்டை பிடிச்சி சடையை பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெருப்புன்னு சொன்ன உடனே, தீன்னு சொன்ன உடனே நம்ம வாய் வெந்தாமா போகும்? நீ தீன்னு சொல்லு, நீ நெருப்புன்னு சொல்லு, உடனே உன் வாய் வெந்து போகுமா? போகாதில்ல. அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி நினச்சிக்கோ, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், சடையை பிடிச்சி இழுத்தா இழுத்துட்டு போட்டோம் அப்படி எங்கள் அம்மா சொல்லி தருவாங்க. ஆண்டவருடைய கிருபையினால அன்றைக்கு வரைக்கும் அந்த 8ஆவது வகுப்பு நான் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு காட் கிரேஸ் தான். காட் கிரேஸில் அம்மா சொல்லி தந்த வார்த்தை இன்றைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளை அப்படி சொன்ன உடனே நம்ம வெந்தா போகும் இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உடனே வந்துடும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு சிறு வார்த்தை கூட பெரிதாக எடுத்து மனம் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மக்கள். இப்படி இந்த உலகத்துக்கான காரியங்களில் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் மகிமையை நீங்கள் காண முடியாது. ஹோலி ஸ்பிரிட் அவருடைய சக்தியை நீங்கள் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியின் ஆறுதலை நீங்கள் அறிய முடியாது. மகிமை அவருடைய பிரசன்ஸை நீங்கள் அறிய முடியாது. இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்தால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும். அந்த மைண்டு தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அவருடைய பிரசன்ஸ் தான் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவன் தான் பாக்கியவான். அதான் இந்த பாட்டு பிடிக்காங்கல்ல, உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் குறைவில்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். ஆசையாக இருக்குதா? ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு காட்டுங்க. மோசே ஐயா வந்து 40 நாள் அவர் மேலே மேகத்தில் மகிமைக்குள்ளாக 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தார். 40 நாள் எத்தனை தடவை தெரியுமா? 3 தடவை. 120 நாட்கள். 40 தடவை நாட்கள் 3 தடவை மோசே பரலோக ராஜ்யத்தில் மேகத்துக்குள்ளாக கர்த்தரோடு பேசி கொண்டிருந்திருக்கார். எதுக்கு? அப்படி என்ன வயிறு பசிக்கலையா? தண்ணி குடிக்கணுமா? அந்த எண்ணமே வரலையா? கீழே மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை 40 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இருக்காங்க. அந்த அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு பேசி கொண்டு இருந்த அந்த மகிமை அவருக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அப்படிதான் எனக்குலாம் ஆசையாக இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய மகிமைக்குள்ளே என்றைக்காவது வாழ்ந்திருக்கிறீங்களா? மகிமை, க்ளோரி, அந்த மகிமையின் மேகம் என்னை மூடணுமே. அதுதானம்மா வாழ்க்கை. அதான வாழ்க்கை. உலகத்துக்காக ஓடி ஓடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாமா? இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம செய்கிறோம், எல்லா கடமையெல்லாம் செய்தான் செய்யணும். இருந்தாலும் மோசே தான் 45 லட்சத்து மக்களுக்கு அவர் பிரதமராக இருந்தார்ல. ஆனாலும் அவர் மகிமைக்குள்ளே காணப்பட்டார். மகிமையின் மேகம் அவரை சூழ்ந்து கொண்டது. இதில் நம்ம பார்க்குறோம், நீதிமான் தன் வழியை உறுதியாகி பிடிப்பான். நம்ம போகிற பாதையில் அந்த ட்ராக்கில் கரெக்டாகவே இருந்துக்கிடணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம திரும்பவே கூடாது. என்னுடைய வழியில் என் தேவன் இருக்கின்றார், எனக்கு அவர் போதும், அவர் என்னை நடத்தட்டும், எனக்கு வேண்டியதை அவர் தரட்டும், எனக்கு சரி செய்ய என் தேவன் இருக்கின்றார் என்பதுதான் நீதிமானுடைய வழி. அவன் அந்த வழியிலே கர்த்தரை பற்றி கொண்டு உறுதியாய் இருப்பான். அப்படி என்ன வந்துடும் இந்த உலகத்தில்? எனக்காக ஒருவர் இருக்கார்ல,
எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார். உனக்கொருவர் எனக்கொருவர் இயேசு இருக்கின்றார், நம்மை விசாரிக்க ஒருவர் துடிக்கின்றார். அவரை நீங்கள் பாருங்க, இயேசுவையே பாருங்க. பா முடியலப்பா, முடியலப்பா. இந்த கஷ்டங்களை இருதயத்துக்குள்ளே உள் வாங்காதீங்க, நெருக்கத்தை உள் வாங்காதீங்க. ஆண்டவர் மேலே உருட்டி விட்டுருங்க. த்ரோபால் தான், தூக்கி போட்டுற வேண்டியதான். பேஸ்கெட் பால் கூட கீழே விழுந்துடும், போட்ட உடனே என் கீழே விழும். த்ரோபால் அவ்வளோதான், ஒரே அடி தான். இப்போ அந்தால விழுது, அங்கனே கடை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை தேவனுடைய பாதத்திலே உருட்டி விட வேண்டும். நீதிமான் தன் வழியில் சத்தியத்துக்குள்ள அவன் உறுதியாக நிற்பான். யார் என்னமோ சொல்லட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், பிரச்சனை இல்லை. நான் என் பாதையில் சரியாக இருப்பேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் என் தேவன் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார். நான் பாவியாக இருந்தேன், நான் மோசமான ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். தேவன் என்னை ரட்சித்தார், தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். அதனால் நான் அவருடைய அன்பில் நான் இருந்துக்கிடுவேன். என் வழியில் கர்த்தரே எனக்கு கொடுத்த பிரமாணங்களிலே நான் உறுதியாக நிற்பேன் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அந்த 17:9 பார்த்தீங்கன்னா, சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். மேன்மேலும் நீங்கள் பலத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் பழக்க வேண்டியதில்லை, பெரியவனாக வேண்டியதில்லை, பெரியவளாக வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் நீதிமான் ஆகிட்டீங்க. உங்கள் வழியில் கர்த்தருடைய கற்பனையில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. பைபிள் படிக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கீங்க. அவர்களுடைய சித்தம் மட்டும் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உத்தமமான கைகள் உள்ளவன் மேன்மேலும், மென்மேலும்னு போடலை, மேன்மேலும், மேலே 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 நீ விரிஞ்சிக்கிட்டே தான் போவ, பெருகிக்கொண்டே இருப்ப, நீ பழகிக்கொண்டே இருப்ப, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று இதெல்லாம் தேட வேண்டாம், அது தானாய் வரும். ஆனால் ஈசாக்கு, அவருக்கு பேரே என்னது? சிரிப்பு, மகிழ்ச்சி. அவர் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தார் ஈசாக்கு. அவருக்கு ரொம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகன் ஏமாத்தினது தான். மற்றபடி அவருடைய லைஃப் சூப்பராக தான் போச்சு. நீதிமான் தன் உத்தமத்தை உறுதியாக பிடித்து கொள்வான். அதனால் மேன்மேலும் பலத்து போவான். கஷ்டப்பட்டு பலத்து போனதில்லை, தேவன் நடத்துவார், தேவன் நடத்துவார். யோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். 18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. அருமையானவர்களே, நீதிமான கர்த்தரை சோதி தருகிறார் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏதோ ஒரு தவறு நீங்கள் பண்ணிட்டீங்க, ஏதோ மாம்சத்தின்படி யோசிச்சிட்டீங்க, சிந்திச்சிட்டீங்க, அதனால் அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நீ யாருன்னா பாக்கியவான். அதனால் சர்வ வல்லவருடைய இந்த சிற்சையை நீ அற்பமாக எண்ணாத. என் தேவன் என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னை சிட்சித்து பார்க்கிறார், அவர் என்னை சோதித்து பார்க்கிறார். இதில் கரெக்டாக நிற்கியா, இல்லை அன்பாக இருக்கியா, பொறுமையாக இருக்கியா, விட்டு கொடுத்துடுறியா, சகிச்சுக்கிட்டுறியா, ஆசீர்வதிக்கியா, சாபம் சொல்லாமல் இருக்கியா, என்ன அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுறியா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை சொல்கிறார். யோபு 18 அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. அருமையானவர்கள், அவர் அடிக்கிறார் சில சமயத்தில். ஏன்னா நீதிமானை விட்டுவிட முடியாதுல்ல. நல்ல பிள்ளைல்ல, நல்ல பையன்ல, நல்ல மகன்ல, நல்ல ஊழியக்காரன்ல, பொறுமையாக இருப்பான்ல, உலகத்துக்கு ஆசைப்பட மாட்டான்ல, மாம்சத்தின்படி வாழ மாட்டான்ல, அவன் நல்லவன்ல, அவனை எப்படி விட முடியும்? அவன் நீதிமானாக இருக்கான்ல, அவன் எனக்காக வைராக்கியமாக இருக்கான்னு அப்பா நினைப்பாங்கள்ல. நினச்சிட்டு காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டியிருப்பார், அடித்தாலும் அவர் கை என்ன செய்யுமாம்? ஆற்றுமாம். அதாம் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், சோதித்து பார்ப்பார், உண்மை இருக்குதா, பரிசுத்தம் இன்னும் இருக்குதா அப்படின்ட்டு. அதுலேருந்து நீங்கள் வரிசையை பார்த்தீங்கன்னா
6 இக்கட்டுகளுக்கு உண்மை விளக்குகிறார். 7வதில் பொல்லாப்பு என்ன செய்யாதான், தொடராதான். பஞ்சகாலத்தில் அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்த காலத்தில் பட்டய வெட்டுக்கும் விலக்கி காப்பாராம். நாவின் சவுக்குக்கு மறைத்து கொள்வாராம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் நீதிமான் பார்க்கும்போது சிரிப்பாராம். ஏன்னா இவர்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குமா. நீதிமான் வீட்டில் எல்லா செல்வமும் இருக்கிறதுனால அந்த பஞ்சமும் என்ன அந்த கஷ்டமும் தரித்திரமும் அவருக்கு பெருசே கிடையாதான். ஏன்னா இவர் வீட்டில் எல்லா செல்வமும் இருக்கும். நீதிமான் மேன்மேலும் பலத்து போவான். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீரான். நீதிமான் காட்டு மிருகத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். அது ஓனாயாக இருக்கட்டும் பேனாயாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பயம் வராது. ஏன்னா இவன் மாம்சத்தின்படியில் இவன் நீதிமானாய் இருக்கின்றான். 23ஆம் வசனத்தை சொல்லுது, வெளியின் கல்லுகளோடு உமக்கு என்ன இருக்குமா, உடன்படிக்கை இருக்குமா. வெளியின் மிருகங்கள் கூட உங்களோட சமாதானமாக இருக்குமா. யார் கூட, நீதிமான் கூட. அதான் நீதிமானை சோதித்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடைய கூடாரம் சமாதானமாக இருக்கும். உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். 25ஆம் வசனம் வாசிக்க, யோபு 5:25. உடைய சந்தானம் பெருகி உடைய சந்ததி யார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். உடைய சந்தானம் பெருகும், மல்டிப்ளே. ஒரு சந்ததி யார் பூமியின் பூண்டை போல இருப்பார்கள். பூமியின் பூண்டு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஒரு மழை பெய்யட்டுமே, அப்படி எங்கள் காம்பவுண்டிலேருந்து வெளியே வந்தால் ஒரு இடுக்கமான ஒரு பாதை இருக்குது. அது 2 பக்கமும் வீடு, நடுவில் கொஞ்சம் பாதை இருக்கும். ஒரு ஆள் போகலாம். அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெய்துச்சுன்னா போதும், அப்படியே வரிசையாக கும்பலாம், அப்படி செடி கொத்து கொத்தா அப்படி இவ்வளோத்துக்கு வளர்ந்து 2 பக்கமும் வளர்ந்து நிற்கும். நடப்பாதையை தவிர 2 பக்கமும் ஏகப்பட்ட செடிகள் அப்படியே கும்பலாக வளர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதான் இதில் சொல்கிறார், பூமியின் பூண்டை போல ஒரு சந்தானம் பெருகும். யாருக்கு, நீதிமானுக்கு. நீதிமான். ஆனால் அந்த நீதிமானே அவர் சோதித்து பார்ப்பார். சில காரியத்தில் வெயிட் பண்ணுவார், தாமதிப்பார். இதை நீ ஜெபம் பண்ணி தான் நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்வார். 26 தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல முதிர் வயதிலே தான் நீ கல்லறைக்கு போவார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள். நீ நீதிமானாக ஆசைப்பட வேண்டும். நம்ம பேரும் நீதிமான் வரிசையில் வர வேண்டும். நீதிமான் பட்டியலில் நாம் சேர்க்கப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வாராம். 2 தெசலோனிக்கர் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். அப்போ நீதிமானை ஆண்டவர் காத்துக்கொள்வார். எதுக்கு நம்ம பயப்படணும். அவருடைய காவல் நமக்கு இருக்குது, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது, அவருடைய விசாரிப்பு நமக்கு இருக்குது. நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும், இதுதான் ஆண்டவருக்கு ஆசை. பாவியை அவர் வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவியை தொடர்ந்து பாவம் செய்துகிட்டு இருந்தால் பாவிகளின் ஜெபம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். மனம் திரும்ப வேண்டுமே. பாவத்திலே நிலைத்து நிற்கக்கூடாதே. தேவனுக்கு பிடிக்காத காரியங்களிலே நிலைத்து இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே. யோபு 22ஆவது அதிகாரத்தில் 21ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 22:21. நீர் அவரோடே பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமேன். நீர் அவரோடே, தேவனோடே நீர் பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அருமையானவர்களே, ஆண்டவரோடு நீங்கள் பழகி பாருங்கள். பழகுனா என்ன வருமா, நன்மை வரும். ஆண்டவரோடு பழகி சமாதானமாக இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் யாருமே நம்மளை எதுவுமே அசைக்கவே முடியாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா, அப்படியே லேசாக இருக்கும், வெயிட்லெஸ், ரொம்ப சமாதானமாக இருக்கும், நன்றி நிறைந்த இதயமாக தான் இருக்கும். அவர் நன்மையை நமக்கு செய்து கொண்டு இருப்பார். நீதிமானை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீதிமான் மேன்மேலும் வளர்த்து போவான். நீதிமானை இன்னும் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நீதிமானாக பிரயாசப்படுங்கள், என்னை நீதிமான்னு சொல்லுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் இந்த பூமியில் ஒரு நீதிமானாக வாழ்ந்து தான் நான் மறிக்கணும்ப்பா. யோபு நீதிமானாக இருந்தார். எத்தனையோ பரிசுத்தவான்கள். தாவீது நீதிமானாக இருந்தார். ஆபிரகாம் ஐயா அவர்கள், பவுல், இன்னும் இந்த பூமியில் அநேக பரிசுத்தவான்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். எலியா இருந்தாங்க, எலிசா இருந்தாங்க. நானும் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று
நீங்கள் ஆசைப்பட வேண்டும். அதுக்கு தேவனோடு பழகி சமாதானமாய் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நன்மை வருமா? அதனால் உங்களுக்கு நன்மை வரும். யோபு 31:23. தேவன் ஆக்கினையிடுவார் என்று அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்று எனக்கு பயங்கரமாக இருந்தது. தேவன் ஆக்கினையிடுவார். தேவன் என்ன செய்வார்? ஆக்கினைனா தண்டனை தருவார்னு நான் எப்படி இருந்தேன்? நான் பயந்துருந்தேன். 24வது வசனம், யோபு 31:24. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என்னை ஆதரவு என்று நான் சொன்னதும். 25, என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியை கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் உண்டா அப்படின்னு கேட்குறார். தேவன் ஆக்கிரிடுவார்னு நான் ரொம்ப பயந்துருக்கேன். நான் பொண்ணு மேலே, எனக்கு இருக்கிற பொண்ணு மேலே என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதே கிடையாது. இவ்வளோ பொண்ணு இருக்குது, இவ்வளோ தங்கம் இருக்குது, நீ தான் எனக்கு ஆதரவு என்று நான் சொன்னதே கிடையாதுன்னு யோபு சொல்லுகின்றார். அதனால தான் யோபு நீதிமான் என்று அவருக்கு பெயர் கொடுக்காங்க. நம்ம அப்படி நினைக்கமா? பொண்ணை பார்த்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நம்ம சொல்லக்கூடியவங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் நீதிமானாக இருக்க முடியாது, நீதிமானாக மாறவே முடியாது. என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியை கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும். எனக்கு நிறைய கிடச்சிட்டு, என் கைக்கு மிஞ்சி எனக்கு கிடச்சிட்டுன்னு நீங்கள் மகிழ்ந்தீங்களா? தந்திருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். நன்றி சொல்லக்கூடியவங்களாக மட்டும் இருக்கணும். அடுத்த வசனத்தில் 26வது வசனம், யோபு 31:26. சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி. 27, என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததும் உண்டானால். என்னதான்? சூரியன் பிரகாசிக்கும்போது அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், சந்திரன் மகிமையாக பௌர்ணமி நிலவு இருக்கும்போதும் நான் என் மனசுக்குள்ளே ரம்யமாக நான் ரசித்து என் கையை வாயில் நான் முத்தி செய்து உண்டானால் இதுவும் நியாயம் விசாரிக்கப்படத்தக்க காரியம் என்று சொல்லுகின்றார். என் ஆஸ்தி பெரிதல்ல, இந்த தங்கம் எனக்கு பெரிதல்ல, என் தேவனே எனக்கு போதும், தேவனே எனக்கு போதும், அவர் மாத்திரம் போதும், அவரே எனக்கு எல்லாமே என்று சொல்லுகிறவன் நீதிமான். இந்த உலகத்தில் எது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவன் தான் நீதிமான். இதையெல்லாம் தேவன் எனக்கு தந்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே தான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். அவர் நீதிமானை சோதித்து பார்க்கின்றார். இவன் உள்ளத்துக்குள்ளே ஏதாவது கிடக்கா? இந்த உலகத்தில் உள்ளது ஏதாவது கிடக்கா? பிள்ளைகள் கிடக்காங்களா? நண்பர்கள் கிடக்காங்களா? இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி இந்த உள்ளத்துக்குள்ளே கிடக்கா? இந்த உலகத்தில் உள்ள இயற்கையை அதிகமாக மனரம்யமாய் ரசிக்கிற இருதயம் இருக்கா? வேண்டாம். தேவன் ஒருவர் தான். அவர் எவ்வளோ பெரியவர்! அவருக்கு இல்லாத இருதயமா? அவருக்கு இல்லாத இடமா? அவர் தானே உண்டாக்குனார். அவருக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். நமக்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். அப்படிலாம் பார்க்க போய் தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் தேவனுடைய கிருபையினால் நான் உட்கார்ந்துருக்கேன். இயேசுவோட கிருபையினால் எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவார். என் மனசுக்கு தக்கன, என் இருதயத்துக்கு தக்கன, என் மைண்டு செட்டப்புக்கு தக்கன என்னை ஹேண்டில் பண்ணுறது ஏசப்பா தான். அப்படியே அழகாக நடத்திடுவார். என் படிப்பறிவுக்கு தக்கன என்னை நடத்துவார். என்னுடைய சிச்சுவேஷனுக்கு தக்கன என்னை நடத்துகிற என் தேவன் ஒருவர் தான். அவர் தான் எனக்கு, அவர் தான் எனக்கு, அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். ஆண்டவர் உங்களையும் பார்த்து நீங்கள் நீதிமானாக வேண்டும் என்று விரும்புகின்றார். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், வேறு எதுவுமே நான் நினைக்கலப்பா, நீங்கள் மாத்திரம் போதும். அது மட்டும்தான் அழியாதது. அவர் மட்டும்தான் அழியாதவர், அவர் மட்டும்தான் மாறாதவர். அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். சூரியன் என்ன அழகு, சந்திரன் என்ன அழகு, ரசித்து என்ன செய்ய? அது உங்களை காப்பாற்றுமா? அது உங்களுக்கு உதவி செய்யுமா? அது உங்களுக்கு ஏதாவது செய்யுமா? 28வது வசனத்தில், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும், அதனால் உன்னத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். எனக்கு தேவன் மட்டும் போதும். அந்த நீதிமானாக நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் நம்பிக்கை கர்த்தர் தான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தருமே நம்பிக்கை இருக்கிறவன் பாக்கியவான். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும். உங்களை சோதித்து பார்ப்பார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார்.
அவன் உத்தமன் என்று தெரிய வேண்டும். என்ன நாள் நீங்கள் தாப்பா எனக்குன்னு சொல்லணும். பரிசுத்தமாக ஜீவிப்பதிலே கரைவிட்ட வாழ்க்கைக்குள்ளே போய்விடக்கூடாது. சோதித்து பார்ப்பார். உத்தமனாக இருக்கியா? பரிசுத்தமாக இருக்கியா? இந்த விசுவாசம் உனக்கு வருது. இந்த விசுவாச பரீட்சையில் நீ இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். யெகோவா ஈராக என் தேவன் பார்த்துக்கொள்வார். என் தேவன் பார்த்துக்கொள்வார். அவருடைய கையில் என்ன கொடுக்க, என் குடும்பத்தை கொடுக்க, எனக்குள்ளே எல்லாவற்றையும் தேவனுடைய கையில் கொடுக்க அவர் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய மகிமையினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்க. தேவன் அவருடைய மகிமையினால் நிரப்புவார். உங்களை நீதிமானாய் மாற்றி நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு காலத்திலும் நான் மருவி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிகளை சோதித்து அறியும் போது நாங்கள் பொன்னாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை காத்து கொள்ளுங்க. எங்களை நீதிமானாய் மாற்றி நீதிமானின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று தரைமட்டு தாழ்த்தி குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் சுகமலன் தீர்க்காயுசை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you.